ஹை கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதை எப்படி ஜாவாவில் நம்ம எழுதுறது, அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். அதை வந்து காமிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுத போகிறேன். இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, ஒருத்தவங்களுடைய ஏஜ், அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிங் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வச்சு அவங்க வந்து ஓட் பண்ணலாமா பண்ண முடியாதா அப்படிங்கிறத வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறோம். அதை பண்ணுறதுக்கு முதல்ல 2 வேரியபிள் வேணும் நம்மளுக்கு. ஒன்று வந்து யூஸரோடைய ஏஜ் வேணும் நம்மளுக்கு, அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த 2 வேரியபிளையும் முதல்ல வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஏஜுக்காக வந்து நம்ம இன்டீஜர் வேரியபிள் எழுதிக்கலாம். இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு, நான் வந்து ரேண்டமாக ஒரு ஏஜ் போட்டுக்கிறேன் 45 அப்படின்னு. அடுத்து அவங்க ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். இப்போ ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்னு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணலாம்? அவங்க வந்து ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா ட்ரூ, பண்ணலனா ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி எழுதி நம்ம வந்து ஒரு பூலியன் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால் இப்போ வந்து நான் பூலியன் அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி ஓட்டிங் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஒரு யூஸருடைய வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூஸ்வலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னா நம்ம வந்து இதெல்லாம் டேரெக்டாக வந்து வேல்யூஸ் கொடுக்காம நம்ம வந்து யூஸர்கிட்டேருந்து இன்புட் வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நான் வந்து சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக டேரெக்டாக நான் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து டேரெக்டாக கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணி யூஸர்கிட்டேருந்து வேல்யூவை வாங்கி அதுக்கப்புறம் இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இந்த ப்ரோக்ராம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுனால இந்த வேல்யூவை டேரெக்டாக கொடுத்துருக்கேன், இன்புட்லாம் வாங்கலை. சரி, இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம் இல்லையா? நம்ம போன வீடியோஸில் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏதாவது பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நம்ம இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்? ஏஜ் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 இருக்கணும், அதுக்கப்புறம் அவங்க ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால் நம்ம வந்து யூ கேன் ஓட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். இல்லாட்டி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் முதல்ல அவங்களுடைய ஏஜ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்? அவங்க வந்து ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளார மறுபடியும் வந்து நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணணும். அதனால் மறுபடியும் நம்ம இஃப் அப்படின்னு போட்டு அவங்க ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு நம்ம செக் பண்ணலாம். இப்போ அந்த வேரியபிளை நம்ம காப்பி பண்ணி டேரெக்டாக இங்கே எழுதிக்கிறோம். இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது ட்ரூவா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். அதை நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, ஓட்டிங் ரெஜிஸ்டர் ஈக்குவல் டு ட்ரூவா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈக்குவல் டு ட்ரூ நம்ம எழுதவே தேவையில்லை. அதை அப்படியே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஓட்டிங் ரெஜிஸ்டர் வந்து உங்களுக்கு ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் செக் பண்ணிக்கும். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு, நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வந்து ஓட்டிங்க்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து மறுபடியும் நம்ம இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இப்போ என்ன ஆகும்? ஏஜும் கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 18 இருக்குது. அது ட்ரூவாக இருந்ததுனால தான் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளேயே வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணியிருக்கோம். அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே வரும். அதனால் இந்த இடத்துக்கு கம்ப்யூட்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது வந்துச்சுன்னா அந்த யூஸர் வந்து ஓட்டிங் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா system.out.println போட்டு யூ கேன் ஓட் அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போது அவங்க ஓட்டிங் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு எழுதணும் இல்லையா? அதை வந்து நம்ம எங்கே பண்ணலாம்? இஃப் போட்டு இந்த ஓட்டிங் ரெஜிஸ்டர்டான்னு பார்த்துருக்கோம். அது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா எல்ஸ் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல system.out.println அப்படின்னு எழுதி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு விஷயம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த கண்டிஷன்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஒருவேளை யூஸர் வந்து ஏஜ் லெஸ் தேன் 18 இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு எந்த இதுவுமே பிரிண்ட்டே ஆகாது. ஏன்னா நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த ஏஜ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 18 இருந்தால் மட்டும்தான் வேறு கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதியிருக்கோம். ஒருவேளை அந்த யூஸர் வந்து ஏஜ் வந்து 18ஓட கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வெளியில் இருக்க இஃப்க்கு ஒரு எல்ஸ் எழுதணும். இப்போ என்ன ஆகும்னா, யூஸருடைய ஏஜ் வந்து லெஸ் தேன் 18 இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் அந்த இஃப்குள்ளே போகாமல் நம்மளுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலண்ட்டாக என்ன எல்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்றத பார்த்து கம்ப்யூட்டர் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணும். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணலாம்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஏன்னா அவங்க
ஒன்று ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 இருந்து ஓட்டிங் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா அப்பயும் வந்து நம்ம யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு பிரிண்ட் பண்ணணும். அவங்க ஏஜ் லெஸ் தான் ஈக்குவல் டு 18 இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஓட்டிங் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு கூட நம்ம பார்க்க தேவையில்லை. லெஸ் தான் 18 இருந்தால் டேரெக்டாக வந்து நம்ம யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு பிரிண்ட் பண்ணிடலாம். அதனால் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எழுதுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம வந்து இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ரன் ஆகுதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம ஏஜ் 45ன்னு கொடுத்துருக்கோம், ஓட்டிங் ரெஜிஸ்டர்டைன் ட்ரூன்னு கொடுத்துருக்கோம். அதனால் நம்ம எதிர்பார்க்குற அவுட்புட் என்னது, யூ கேன் ஓட் அப்படின்னு அவுட்புட் வரணும். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அந்த அவுட்புட் வருதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யூ கேன் ஓட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த 45 அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நான் 15 அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து யூசர் வந்து ஏஜ் வந்து லெஸ் தேன் 18 இருக்கு இல்லையா அவங்களுக்கு, அதனால் நம்மளுக்கு வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இந்த ஏஜை வந்து 45 அப்படின்னு ஆக்கிடுறேன். ஆனால் அவங்க ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபால்ஸ்ன்னு நீங்கள் மாற்றிக்கிறேன். அதனால் இப்போ வந்து யூசர் ஓட்டிங்க்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா யூசருடைய ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 தான் இருக்குது, ஆனால் அவங்க ஓட்டிங்க்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணலை. அதனால் நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னே அவுட்புட் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம டேரெக்டாக இஃப் ஸ்டேட்மெண்ட் மூலியமாகவே நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த இஃப்குள்ளார இன்னொரு இஃப் எழுதியிருக்கோம், அதுக்கு ஒரு எல்ஸ் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வெளியில் இருக்க இஃப்க்கு ஒரு எல்ஸ் எழுதியிருக்கோம், இந்த மாதிரிலாம் எழுதியிருக்கோம் இல்லையா. ஆனால் நம்ம வந்து யூஸ்வலாக ஒரு ப்ராஜெக்ட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டேட்மெண்ட்லாம் எழுதுகிற மாதிரி வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒவ்வொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளாரையும் மறுபடியும் நீங்கள் இஃப் அப்படின்லாம் எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசாக போயிடும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராமில் என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்மளுக்கு வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இப்போது இதே ப்ரோக்ராமை லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் எழுதி நம்ம எப்படி வந்து சிம்பிளாக அதை எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் எழுதிக்கிறோம். இப்போ இந்த மொதல் கண்டிஷனில் மறுபடியும் நம்ம வந்து ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்படின்னு செக் பண்ணுறோம் இல்லையா, அதையே வந்து நான் மறுபடியும் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா ஏஜ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன செக் பண்ணியிருக்கோம், அவங்க ஓட்டிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளார இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ஆம்பர்சன் அப்படின்னு ஒரு சிம்பிள் போடலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த கண்டிஷன் அண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதி இன்னொரு கண்டிஷனையும் நீங்கள் இதே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதலாம். அந்த ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் இப்போ வந்து உங்களுக்கு இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரு கண்டிஷனுக்கு பதில் இப்போ நீங்கள் 2 கண்டிஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் தான் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை நீ பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கம்ப்யூட்டருக்கு தெரியப்படுத்துறீங்க. இப்போ நம்மளுடைய 2வது கண்டிஷன் என்னது, ஓட்டிங் ரெஜிஸ்டர்ட் வந்து ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதை வந்து இந்த ஆம்பர்சன்ட்டுக்கு அப்புறம் நான் எழுதுகிறேன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஏஜ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 இருக்கணும் அண்ட் ஓட்டிங் ரெஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஓட் பண்ண முடியும் இல்லையா. அதனால் இந்த யூ கேன் ஓட் அப்படிங்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து நாங்கள் எழுதிக்கிறேன். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுனாலும் அவங்களால ஓட் பண்ண முடியாது இல்லையா. அவங்க வந்து லெஸ் தேன் 18 இருந்தாலோ இல்லை ஓட்டிங் ரெஜிஸ்டர் பண்ணலைனாலோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்துச்சுனாலே நம்ம வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட்னு பிரிண்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோன்னா இந்த இஃப்க்கு ஒரு எல் ஸ்டேட்மெண்ட் எழுதி நம்ம வந்து யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு இல்லையா. ஒரே ஒரு இஃப் அண்ட் எல்ஸ் தான் இருக்குது, ஜஸ்ட் வந்து 5-6 லைன்ஸில் முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக எழுதியிருந்தோம். இப்போ இந்த பெருசாக எழுதினதை ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம எழுதினது இப்போது சின்னதாக எழுதியிருக்கோம் இல்லையா, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஏஜ் 45 கொடுத்துருக்கோம், ஆனால் ஓட்டிங் ரெஜிஸ்டர்ட் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி அவுட்புட் யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட்னே வருது. ஒருவேளை இந்த ஃபால்ஸ்க்கு பதிலாக நான் ட்ரூ அப்படின்னு மாற்றி கொடுத்தேன் அப்படின்னா இப்போ அதை நான் ரன் பண்ண உடனே ஏஜும் வந்து கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 18 இருக்குது, ஏன்னா நம்ம வந்து 45ன்னு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த கண்டிஷன் ட்ரூ அண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் இந்த ரைட் சைடில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோமோ அதுவும் வந்து ட்ரூவாக இருக்கா இல்லையா அப்படின்னு கம்ப்யூட்டர் செக் பண்ணும். இப்போ ஓட்டிங் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறதும் ட்ரூவாக இருக்கனால இந்த மொத்த கண்டிஷனும் வந்து இப்போ ட்ரூ ஆகிடுச்சு. அதனால் இந்த இஃப்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து கம்ப்யூட்டர் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம யூ கேன் ஓட் அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால் நம்மளுக்கு எதிர்பார்க்குற மாதிரி யூ கேன் ஓட் அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டரில் அண்ட் ஆப்ரேட்டரை பற்றி பார்த்துருக்கோம். லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸில் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த பைப் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். இந்த 2 பைப் சிம்பிள் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்கள் கீபோர்டில் என்டருக்கு மேலே இருக்கும். அதாவது பேக்ஸ்லாஷ் அண்ட் பைப் சிம்பிள் வந்து ஒரே இதில் இருக்கும். அந்த ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் என்டருக்கு மேலே இருக்க பட்டனை 2 வாட்டி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பைப் சிம்பிள் வரும். இதுதான் வந்து ஆர் ஆப்ரேட்டர். அதாவது ஆம்பர்சன் அப்படின்னு போட்டிங்கன்னா அது வந்து அண்ட் ஆப்ரேட்டர்.
இதுவே நீங்கள் வந்து பைப் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஆர்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஃப்ட்டில் ஒரு கண்டிஷனும் ரைட்டில் ஒரு கண்டிஷனும் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை பண்ணிடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும் இல்லையா, ஏஜ் வந்து greater than or equal to 18 இருக்கணும், ஓட்டிங் ரெஜிஸ்டர்டும் வந்து ட்ரூவாக இருக்கணும். அதனால் நம்ம ஆர் ஆப்ரேட்டருக்கு பதிலாக ஆம்பர்சன் போட்டு நம்ம ஆண்ட் ஆப்ரேஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ரெண்டு மெயினான லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நம்மளுக்கு நாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் போட்டு யூஸ் பண்ணுவாங்க, நாட் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரூவாக இருக்கிறத வந்து ஃபால்ஸ் ஆக்கும், ஃபால்ஸாக இருக்கிறத வந்து ட்ரூ ஆக்கும். அதுதான் வந்து இந்த நாட் ஆப்ரேட்டர். அதை பற்றி நம்ம லேட்டரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பட் இதுதான் வந்து மெயினாக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய கண்டிஷன்ஸை வந்து நம்ம ஒரே இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் எழுதணும் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு வந்து நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம். நீங்களும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்களாக யோசித்து நீங்களும் இந்த ப்ரோக்ராம்லாம் எழுதி பாருங்கள். ஆண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.